இசைஞானி இளையராஜாவின் 82வது பிறந்த நாளை ஒட்டி அவரை சந்திக்க ரசிகர்கள் பலர் அவரது அலுவலகத்திற்கு வருகை தந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். இசையமைப்பாளர் மற்றும் இசைஞானி என்று பல்வேறு பெயர்கள் வழங்கப்படக்கூடிய இசையமைப்பாளர் இளையராஜாவுடைய 82வது பிறந்த நாளான இன்று சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இசை அலுவலகத்தில் அவரை காண்பதற்காகவும் வாழ்த்து தெரிவிப்பதற்காகவும் அவருடன் புகைப்படம் எடுப்பதற்காகவும் ஏராளமான ரசிகர்கள் காலை 6 மணி முதலாகவே இந்த சென்னையில் இருக்கக்கூடிய இந்த கோடம்பாக்கம் சாலையில் வருகின்றனர். அதே போன்று காலை 6 மணியிலிருந்து இசை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இளையராஜா தனது பிறந்த நாளுக்காக வாழ்த்து தெரிவிக்க வரக்கூடிய ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் தன்னுடைய அந்த வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டும் அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டும் அந்த காட்சிகளை பார்த்து வந்தோம். இதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர் தன்னுடைய அந்த பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்க வந்தவரை பார்த்து தன்னால் வாயடைத்து போய் பேச முடியவில்லை என்று அந்த கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருந்தார். தன்னை காண வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஒரு வாரத்திற்கும் மேலாக பலர் தூங்கவில்லை எனவும், அதே போன்று 2 நாட்களுக்கு முன்பாகவே சென்னையில் வந்து அவரை காண வேண்டும் எனவும் பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் எனவும் இருக்கின்ற அந்த காட்சிகள் எல்லோரும் தன்னை நெகிழ வைப்பதாகவும் அவர் பகிர்ந்திருந்தார். இதுவரை கிட்டத்தட்ட 1000த்திற்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா இசையமைத்திருக்கின்றார். அவரது பாடல்கள் இரு மனங்களின் இடையே இருக்கக்கூடிய அந்த வாழ்வின் யதார்த்தத்தையும் பிரதிபலிப்பையும் குறிக்கின்ற வகையில் அமைந்ததன் காரணமாகவே ஏராளமான ரசிகர்கள் 80-90 காலங்களில் இருந்து தற்போதைய காலம் வரை அவருடைய பாடல்களுக்கும் அவருடைய இசைக்கும் ரசிகர்களாகவே இருந்து வருகின்றனர். காலையில் இருந்து நடைபயிற்சி செய்வது முதல் இரவு உறங்கும் வரை இளையராஜா பாடல்கள் என்ற அந்த பாடல்களானது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மிக முக்கிய ஒரு அங்கமாகவே வாழ்ந்து வருகிறது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி யுவராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.